இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய கவர்மெண்ட் சார்பாக குறிப்பாக வந்து விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்புத்துறை சார்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புது மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்போ குரூப் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஒன்றுக்கு வந்து ப்ரிலிமினரிக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் அது வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் குரூப் 2 குரூப் 4 இது எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெளிவாக அவங்க வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 6th நியூ புக் 6th ஓல்டு புக், அதே மாதிரி 7th நியூ புக் 7th ஓல்டு புக். ஓகேவா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் என்னுடைய டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே வந்து இந்த பிடிஎஃப் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன், ஏன்னா நான் இதில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்களுடைய வெப்சைட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ கலைச்சொற்கள், பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் உள்ளடக்கம் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுதாங்க வந்து நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இருக்கு இல்லையா, அவங்க வெளியிட்ட மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தமிழுக்கு வந்து அவங்க எல்லா டாப்பிக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதிலேருந்து உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் எடுத்து அந்த டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன், நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 4க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ரெண்டுத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4, ஓகேவா, நமக்கு குரூப் 4 சிலபஸில் யூனிட் 4 பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்களேன், 6th வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதிய புத்தகம் நியூ புக்கு, அதே மாதிரி 7th நியூ புக்கு, 8th 9th 10th 11th 12th நியூ புக் கொடுத்துருக்காங்களா. அப்படியே அதோட சேர்த்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழும் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 8th தமிழ் வந்து ஓல்டு புக்கு, 10th ஓல்டு புக்கு. ஏன் அப்படின்னா இங்கே மட்டும்தான் கலைச்சொல் இருக்குது அப்படின்றதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12th அப்புறம் அறிவியல் தொடர்பான கலைச்சொல், கல்வி தொடர்பான கலைச்சொல், சட்டம் சார்ந்த கலைச்சொல், மருத்துவம் சார்ந்த கலைச்சொல், ஊடகம் தகவல் சார்ந்த தொடர்பான கலைச்சொற்கள், புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள், 6 to 12ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் சார்ந்த கலைச்சொற்கள், அதே மாதிரி வரலாறு புத்தகம் கலைச்சொற்கள், புவியியல், குடிமியல், பொருளாதாரம், முந்தைய ஆண்டு வினாத்தாள் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எடுத்து நீங்கள் வந்து இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே அந்த டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து தரமாக இருக்குங்க. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வாய்ஸ், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் புரியுது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலேருந்து மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 230 பேஜ் வெறும் கலைச்சொற்கள் மட்டும். உங்கள் கலைச்சொற்களை கிட்டத்தட்ட ஒரு 8-9 கொஷின் கிட்ட கேட்குறாங்க இல்லையா. அப்போ இதில் நம்ம ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நம்ம தமிழ் சிறப்பு தமிழ் கவர் பண்ணுறதை தவிர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கவர் பண்ணுறோம். ஓரளவுக்கு இது நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக படித்தாலே வரக்கூடிய கலைச்சொற்கள் இதிலிருந்து தான் வரும். நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரூப்பில் வந்து கொடுத்துட்றேன். இது தவிர்த்து இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஜிகே சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர இதழாக வந்து நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க, அதுவும் இருக்குது. இதில் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் உங்களுக்கு கிடச்சிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்டலில் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நான் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து தேர்வு பொருட்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாட வாரியாக இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2,
2A, குரூப் 4, ஓகேவா, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும், அதே மாதிரி ஆர்ஆர்பி, விமானப்படை, வங்கி, யூபிஎஸ்சி, தினசரி நடப்பு நிகழ்வு, மாதாந்திர நடப்பு நிகழ்வு, இது எல்லாமே இதில். அதே மாதிரி கூட்டுறவு தேர்வுக்கான மெட்டீரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஹோம்குள்ளே போயிடலாம். இதில் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்னும் என்னென்ன தலைப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு நியூவாக காமிக்கும். இதில் பாருங்கள் போட்டித் தேர்வு என்னென்ன, பாடத்திட்டம் என்ன, வினாத்தாள் என்ன, மாதிரி தேர்வு. இப்போ மாதிரி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ குரூப் ஒன்றுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரிக்கு இப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்த அந்த மாதிரி தேர்வுகள் அப்படின்றது இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லா மெட்டீரியல்ஸுமே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே எடுத்து கொடுத்துறேன்.